ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உஷாரா போலீஸ் கிட்ட போறேன், அங்க போய் இதை பண்றேன் அதை பண்றேன் ஐடியா பண்ணீங்க, அங்க பில் அதிகமாகும், உங்களை தீர்த்துக்குவாங்க. புரியுதா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. பொங்கல் ரிலீஸ் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல பேரை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு படம் வெயிட்டிங்னா அது விக்ரம் படம். வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இப்போ அவங்களுடைய ஐடியா என்னென்னா பொங்கலுக்கு தெலுங்கு சினிமா மட்டும் சொல்ல முடியாது, மொத்த சினிமா உலகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அல்லு அர்ஜுனுடைய அரெஸ்ட். திரையரங்கு வந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க. பப்ளிக்ல வராதிங்க, நேராக சீக்கிரட்டாக வந்து மேலே வந்து உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாமல் படம் பார்த்துட்டு அப்படியே போயிடணும். அதை விட்டுட்டு நான் பப்ளிக்ல வரேன்னு வரக்கூடாது. பெயில் வந்து ஈவினிங்குள்ளே கொடுத்துட்டாங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்கள நைட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னுடைய ஒரே பாயிண்ட் சார், அல்லு அர்ஜுன் வந்து அரசியல் வரணும்னு ஆசையப்படலை, ஆனால் இந்த இன்சிடென்ட் பிறகு அவர் அரசியல் வந்துருவார். இப்போ விஜய் சார் ஏன் வந்து இப்போ வந்து வரலன்னு தெரியுதா? நான் வந்தா லட்சக்கணக்கில் கூட்டம் வந்துச்சுன்னா அது பல பிரச்சனைகள் உருவாக்கும். அது பெட்டர் வந்து நீ என்ன சொல்லிட்டு போ. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். பொங்கல் ரிலீஸ் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல பேரை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படியாவது அந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவங்க தீவிரமாக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு ஷூட்டிங்கும் ஒரு 3-4 டேஸில் போகிற இருக்காரு, அஜித் முடிஞ்சிடும். ஆனாலும் அந்த படம் வெளியே வரலன்னா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமே அப்படின்னு பல தயாரிப்பாளர் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே பாலாவுடைய வணங்கான் திரைப்படம் பொங்கல் வருது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு படம் வெயிட்டிங்னா அது விக்ரமுடைய வீரதீர சூரன் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை விடாமுயற்சி ஏதாவது வழி விட்டாங்கன்னா நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் படத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பாக வந்து நாங்கள் படத்தை ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜனவரி வெளியீடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜனவரியினுடைய தேதி எது அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க அறிவிக்கலை. சார், இப்போ நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி வந்து ஏதாவது தள்ளி போயிடுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. அது கரெக்ட். அந்த டீமும் அவங்க எல்லா டீமும் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை சார், இது வந்து லாக்டு, சீல்டு, நோ லுக்கிங் பேக். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி வந்து விடாமுயற்சி வந்து 10ஆம் தேதி வெளிவருது. அதுக்கான ஒரு 6 நாட்கள் தான் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. ஒரு சாங்கு, ஒரு 2 காட்சிகள் தான், அதுவும் பேட்ச் மாதிரி தான். அதை வந்து இப்போ அடுத்த வாரத்தில் முடிச்சிட்டாங்கன்னா அதோட அதை ஆட் பண்ணிட்டு படம் லாக் பண்ணியாச்சு. எல்லாமே லாக் பண்ணிட்டு அவங்க வந்து இது மட்டும் ஆட் பண்ணிட்டு படத்துக்கு வந்து ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அதனால விடாமுயற்சி பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 100% வந்து திரையரங்கில் 10ஆம் தேதி பார்க்க போறோம். எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய படம் தமிழ்ல வந்தால் தான் சார் கேலப்பிங்கா இருக்கும். உண்மைதான், பெரிய கலெக்ஷன் வரும். அதுவும் வந்து அஜித் சார் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து அவருடைய எல்லா படங்களும் மாபெரும் வெற்றி. அஜித்துடைய கேரியர்லேயே விசுவாசம் அது பிறகு நீங்க இது எடுத்து பாருங்க, வாரிசு துணிவுல பாருங்க. துணிவு ஒரு காம்படிஷன்ல வந்து அவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு. இத்தனைக்கும் ஒரு ஆக்ஷன் படம், மாஸ் ஆக்ஷன் படம், ஒரு ஹைஸ்ட் படம், அந்த படமே அவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா பொங்கல் வரும்போது அஜித் சாருக்கான ஒரு மாஸ் வந்து மிக பெருசா ஓப்பன் ஆகும். அதனால அஜித்துக்கு பொங்கலுக்கு ஒரு ராசி இருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ வசூல் சாதனை பண்றதுக்கு என்ன காரணம்னா, இன்னொரு பெரிய படமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு தெலுங்குல இருந்து தமிழுக்கு பைலிங்குவல் அப்படி எடுத்துக்கலாம் வச்சுங்க. அது சங்கர் சார் இருந்தாலும் ஒரு பெரிய படமா நிற்கும். அட் த சேம் டைம் நான் சிபுதவன் சார்கிட்ட கால் பண்ணேன், என்ன சார் என்ன போயிட்டு இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்தினுடைய நான் பிசினஸ் கட்டை பார்த்துருக்கேன், அதுல ஃபுல்லா அதனுடைய கண்டென்ட்லாம் நிறைய நான் இது பண்ணியிருக்கேன். அவ்வளோ பிரமாதமான படம் சார். வீரதீர சூரன் 2 சொல்லலாம் சார் நீங்க. ஏன்னா வீரதீர சூரன் சொல்லாதீங்க, 2. ஏன்னா வீரதீர சூரன் வரப்போகுது அடுத்தது ப்ரீக்வல். அந்த படம் வந்து அவர் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீங்க சொன்ன மாதிரி படத்தை முடிச்சிட்டாங்க, எடிட் லாக் பண்ணிட்டாங்க, பிஜிஎம் எல்லாம் போயிட்டு இருக்கு. தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். இப்போ அவங்களுடைய ஐடியா என்னன்னா, நம்ம வந்து படத்தை முடிச்சாச்சு, ப்ராப்பரா ப்ரொமோஷன் பிளான் ஓவரா எதுவும் இல்லாமல் கரெக்டாக ப்ரொமோஷன் பிளான் ஒன்று பண்ணிட்டு நம்ம வந்து ஜனவரியில் கொண்டு வந்துடணும். அப்போ நான் கேட்டேன், ஜனவரினா என்ன தேதி தலைவா அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், சார் ஜனவரி
பொங்கலுக்கு பிறகு 2 வாரம் கழிச்சோ இல்லை 3 வாரம் கழிச்சோ நம்ம வந்துக்கலாம். இப்போதைக்கு அதுதான் பிளான். லெட் த ரஷ் கோ. அதாவது என்னென்ன ரஷ் யாரெல்லாம் பொங்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க முடியட்டும், நம்ம அடுத்து வந்து கொண்டு வந்துக்கலாம். 2 வீக்ஸா 3 வீக்ஸான்றதை அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜனவரியில் கண்டிப்பாக வீரதீர சுருட்டும் வருது, படம் வருது. அவர் ரொம்ப ஹாப்பி படத்தை பார்த்துட்டு. அதாவது அந்த டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணோம். படம் மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் பிஜிஎம் எல்லாம் பண்ணி படத்தை போட்டு காமிச்சு ப்ரொடியூசர் வந்து ஹாப்பி பண்ணி லெங்க் எல்லாம் லாக் பண்ணிட்டு இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு சென்சருக்கு போகிற ப்ராசஸ் தான் இருக்காங்க. இதுதான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னா, நீங்கள் படத்தை மொத்தமாக பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. சேட்டலைட் டிஜிட்டலுக்கு ஆல்ரெடி ஒரு டைப் பண்ணிட்டாரு, தியேட்டருக்கு ஆல்ரெடி வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாடு வித்தாச்சு. இப்போ அவரை பொறுத்தவரை என்னன்னா, இது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாருன்னா ரிலீஸ்க்கு போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்மூத்தாக சியான் சாருடைய ஒரு மிகப்பெரிய படமாக தங்களான்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாருல இந்த வருஷம். அடுத்த வருஷம் அவருக்கு டேக் ஆஃப் ஜனவரியில் இந்த படம் அமையும் தான் எதிர்பார்க்குறேன். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மகாராஜா திரைப்படத்தை சொல்லணும். மகாராஜா திரைப்படம் ஒரு பெரிய திருப்புமுனை அப்படின்னு தான் சொல்லணும் சினிமாவில். அதே மாதிரி இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற படமாக நான் வந்து திருமாணிக்கம் அப்படின்ற சமுத்திரக்கனி படத்தை பார்க்குறேன். அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2 நாள் முன்னாடி கிடச்சிது. பொதுவாக இந்த மாதிரி படங்களை பற்றி ஒருத்தர் பிரமாதமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படத்தை பார்க்க போகும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறையும். இந்த திருமாணிக்கம் படத்தை பற்றி லிங்கசாமி அவ்வளோ சொன்னார் என்கிட்ட. சார் நான் படம் பார்த்தேன், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காப்புல நந்தா பெரியசாமி, நீங்கள் அவசியம் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் 2-3 நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்க போனேன். பார்த்தா ரொம்ப ப்ரில்லியண்ட்டு ஸ்கிரிப்ட். சமுத்திரக்கனி பிச்சு உதறிட்டார். சமுத்திரக்கனி ஒரு கிரேட் பெர்ஃபார்மர் அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியரில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபிலிமாக அந்த படத்தை நான் பார்க்குறேன். பல சென்டிமெண்ட்ஸ் படத்தை பார்த்துட்டு வரும்போது நான் நந்தா பெரியசாமிகிட்ட தான் சொன்னேன், நான் திரையரங்கில் ஒரு படத்தை பார்த்து கண் கலங்கிருந்து கண்ணீர் விட்டது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தில் சில இடங்கள்ல நம்ம மீறி வந்து நம்ம கண் கலங்குற மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு சமுத்திரக்கனுடைய ஒரு டாக்டர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமான கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு படத்தினுடைய டுவர்ஸ் கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. அந்த ட்விஸ்ட் அப்போ கண் கலங்காதவங்களே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷனு வெரி வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட். அதாவது வசனமாகட்டும் இந்த படத்தினுடைய திரைக்கதையாகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. நந்தா பெரியசாமிக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த படம் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் தமிழில் மலையாள படங்கள் மாதிரி கொண்டாடுற மாதிரி படங்கள் வரலன்னு. அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அதை வந்து இந்த படம் நிச்சயமாக பூர்த்தி அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் கொண்டாடப்படுகின்ற படமாக இருக்கும். இதை திரையரங்குக்கு போய் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த சினிமா உலகத்திலேயே கொண்டு வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய குருநாதர் பாரதி ராஜா பிச்சு நடிச்சிருக்காரு. கம்மி சீன்ஸ் தான், ஆனா வெரி எமோஷனல், ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர்ல அவர் வந்து சரியா பிக்ஸ் பண்ணிருக்காரு அவர். சார் நான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே நான் வந்து இந்த படத்தை பத்தி இம்ப்ரெஸ் ஆகி நான் நந்தா சார்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன். சூப்பரா இருக்கு, டீசர் அமைச்சிருந்தாரு. நான் அப்பயே சொன்ன ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சார் ட்ரெய்லரு. அவர் ஏற்கனவே இந்தியில வந்து அவரோட ஒரு ஸ்கிரிப்டே வந்து மிக பெருசா பேசப்பட்டு இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா அவருக்கு பெரிய பேர் இருக்கு. இந்தியில பாத்தீங்கன்னா நந்தா பெரியசாமி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க் மாதிரி வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவு பேர் வந்துடுச்சு. அவருக்கு என்னன்னா தமிழ்ல தன்னுடைய படங்கள் மிக பெருசா வெற்றி அடையணுன்றதுக்காக தான் அவர் வந்து படங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த படம் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 27ஆம் தேதி நல்ல டேட் சார். ஏன்னா என்னன்னா 10ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ஒரு படமே கிடையாது. நடுவில் 27 பிறகு படமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து 10ஆம் தேதி தான் பொங்கலுக்கு படங்கள் வரப்போகுது. அது நடுவில் ஹெவியா ஹாலிடேஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஹாலிடே பீரியட்ல வர இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்ல கண்டென்ட் வரும்போது நான் வந்து பல இன்டர்வியூல சொன்னேன், அது நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க தமிழ் ரசிகர்கள்லாம். நாங்களும் நல்ல படம் தான் வெற்றி கொடுப்போனாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், பெரிய வெற்றி கொடுங்கன்னு கேட்கிறேன். சின்னதா கொடுக்குறீங்க, பெருசா வெற்றி கொடுங்கன்னு கேட்கறதா நான் என்னுடைய ஒரே பார்வை. வெற்றி அடையுது. ஆனா ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படம் வெற்றினா இமாலய வெற்றியா இருக்கு சார். 100 கோடி ஜஸ்ட் லைக் தட். இங்கேயும் வெற்றி அடையுது. அந்த மாதிரியான வெற்றி 10 கோடி 5 கோடி சார். ஏதாவது கொஞ்சம் மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் ஓடுது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லு சார். சுஷ்மா தர்ஷினின்னு ஒரு படம் சார், நசரியா நடிச்சு பேசில் ஜோசப் ஹீரோ. ஓகே, நசரியா 5 கோடிகள் எடுத்த படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு 200% ப்ராஃபிட். அதாவது அவர் போட்ட காசை விட 200% ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ அவர் இன்னும் 3 படம் எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது அந்த படம் 50 கோடி ஓவராலா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிருக்கு கிராஸ்ன்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்ட படம் 50 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கு கிராஸ். இது எல்லாமே 5 கோடியில் எடுக்கப்பட்ட படம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார், 5 கோடியில் எடுக்கப்பட்ட படம் 50 கோடி கலெக்ஷன் பண்றது தமிழ்ல ஏதாவது படம் சொல்லுங்க. இப்ப இல்ல தான் 15 மணி சம்சாரம் படங்கள்லாம் அந்த காலம் சாதனை அந்த காலத்துல பண்ணிச்சு. சமீப காலமா அந்த நிகழ்வு இல்ல. இப்ப நீங்க 5 கோடி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் போனா உங்களுக்கு ஒரு 10 கோடி வரும்னு சொன்னா உங்களுடைய லிமிட் அதிகமா இருக்கு. ஆனா தமிழ் மார்க்கெட் தான் மிக பெருசு.
இங்கே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் மாறணும்னு நான் 100 தடவை சொல்லிட்டு இருக்கேன் நான். சார் ஒரு படம் நல்லா இருக்குன்னா தியேட்டரில் போய் பாருங்க, ஓடிடியில் பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேனே தவிர ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. சார் நல்ல நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்றாங்க. எப்போ பண்றாங்க? ஓடிடியில் பண்றாங்க. ஓடிடியில் வந்த பிறகு வாவ் இந்த படம் சூப்பரா இருக்கு, இது நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கப்பா, அது ஒண்ணுமே ரெவன்யூ கிடையாது. என்னன்னா ஓடிடி ரெவன்யூ யாருக்கு போகும்னா யார் வந்து அந்த படத்தை வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ஜாய் பண்ண போறாங்க. ஆனா உண்மையிலேயே தயாரிப்பாளருக்கு எங்க மிகப்பெரிய ரெவன்யூ வரும்னா திரையரங்கில் வந்து மக்கள் பார்த்து கொண்டாடுறதான். அந்த டிக்கெட் தான் சார் ஒரு ப்ரொடியூசருக்கான மிகப்பெரிய வருமானம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்க மகாராஜா பத்தி ஆரம்பிச்சிங்களே, இப்போ அதுல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துரு. ப்ரொடியூசரே கால் பண்ணாரு. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசும்போது நானே தவறுதலா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த படத்தை கொண்டு போய் பிளேஸ் பண்ணது எல்லாமே வந்து பேஷன் ஸ்டுடியோ சுதன் தான். அவர் தான் சைனா டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டுபிடிச்சு சைனா டிஸ்ட்ரிபியூட்டரோட டைப் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த படத்தை அவர் போட்டு காமிச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் அங்க வரும்போது அதனோட ஷேர் ஒரு பகுதி வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போனாலும் இவருக்கும் ஒரு பகுதி வருது. இந்த கிளாரிபிகேஷன் நான் பண்ணிடுறேன். இப்போ அவர் தான் வந்து கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு பேஷன் ஸ்டுடியோ சுதன். இத்தனைக்கும் ஓவர்சீஸ் வித்துட்டாரு. ஆனா தன் படத்தை எடுத்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கொண்டு போறாருல, இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வரும்போது ஒரு ஷேர் வருது இல்ல, அப்போ வந்து வித்துட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டா ஒண்ணுமே கிடைக்காது. அது எப்போ பெரிய லெவல்ல போய் ரீச் ஆகுதோ அப்பதான் வந்து ப்ரொடியூசருக்கு பணம் கிடைக்கும். எதுக்காக இந்த உதாரணம் நான் மகாராஜா வச்சு சொல்றேன்னா, எல்லா படங்களும் மகாராஜா மாதிரி 100 கோடி, ஒரு ராயன் மாதிரி 100 கோடி, இந்த மாதிரி கலெக்ஷன் வந்தாதான் மிகப்பெரிய லெவல்ல தமிழ் சினிமா வளரும். அதாவது எல்லா படத்தையும் ஓடிடியில் பார்த்துக்கலான்ற மாதிரி நல்ல படம் வந்தாலும் பேசினா நம்ம வந்து மலையாள சினிமா பார்த்து தான் வந்துட்டு இருப்போமே தவிர தமிழ் சினிமா பார்த்துட்டு ரேரா ஒரு படம் வருது நாங்க எங்க திரையரங்கு போறதுன்ற மனநிலையே இருப்பாங்க. அடுத்த கட்டமா இங்க இருக்கிற பிரச்சனைகளும் நம்ம நிறைய பேசிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். நிறைய படங்கள் வதவதான்னு வருது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். ஆடியன்ஸ்க்கு கிளட்டர் ஆகுது சார். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 6 திரைப்படங்கள் தமிழில் வெளியாகிறது. 20ஆம் தேதி விடுதலை 2 அப்படின்ற மாபெரும் படம் வருது, பெரிய எதிர்பார்ப்பு. அதோட சேர்ந்து 4 படம் வருது. பேப்பர்ல பாக்குற ஆடு நான் நினைச்சு கூட பாக்குறேன், இந்த 4 ப்ரொடியூசர் என்ன பேசிஸ்ல இந்த படத்தை கொண்டு வராங்க. மக்கள் மனது ஃபுல்லா விடுதலை 2ல தான் இருக்கும். நான் வெற்றிமாறன் சார் படத்தை பார்க்கணும், அந்த படம் தான் 99% ப்ரையாரிட்டி அதான் இருக்கும். இது நடுவில் நான் கொண்டு வந்து நிறுத்தினா ஒரு படம் ஓகே சார், 4 படம் கூட சேர்த்து போடும்போது அப்ப நீங்க கொண்டு வரதே நாம்கே வஸ்தேன்னுவாங்க ஹிந்தியில. நானும் என் படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படிதான் வரீங்களே தவிர நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த தேதிக்கு வரதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இந்த 13 எடுத்தீங்கன்னா 6 படம் தமிழ் சினிமால. இப்ப 6 படத்துல ஒரு 2 படம் தான் ஹீரோ வேல்யூ இருக்கு, ஓரளவு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னா அந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன்ல ஆடியன்ஸ் வைப்பாங்க. மீதி படத்தை வந்து கன்சிடரேஷன்ல வைப்பாங்களே தெரியாது. அதுக்குள்ள அவங்க அதாவது டாக் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு டிசைட் பண்ணி முடியுதுக்குள்ள மண்டே வந்துடும். எல்லாரும் மண்டே பிஸி ஆயிடுவாங்க வேலையில. மண்டே டு தர்ஸ்டே திரையரங்க பக்கமே கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அதாவது ஹார்ட் கோர், அதாவது சினிமா ரசிகர்கள் மட்டும் தான் வருவாங்களே தவிர ஃபேமிலி ரசிகர்கள்லாம் மண்டே டு தர்ஸ்டே வர போறது இல்லை. திருப்பி ஃப்ரைடே பார்த்துக்கலான்னு. அப்போ ஃப்ரைடே வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு பெரிய படம் வருதுன்னா விடுதலை 2, அப்புறம் முஃபாசா வருது அப்படின்னா எதை சார் பார்ப்பாங்க எல்லாரும்? முஃபாசான்றது இன்டர்நேஷனல் பிராண்ட். அப்போ 20ஆம் தேதி எல்லாரும் அதை ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா 11ஆம் தேதி வெளியான படங்களுக்கு என்ன கதி? ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயாரிப்பாளர்கள் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்கினா மட்டும் பத்தாது, எந்த தேதியில் நம்ம கொண்டு வரோம். படத்துடைய வெளியீட்டு தேதி அப்படின்றது படத்துடைய வெற்றியில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மிகப்பெரிய பங்கு. நல்ல படம் எடுத்துட்டு நம்ம தடால்னு ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ரசிகர்கள் வந்து கவனிக்க முடியாம போயிடுது. நான் ரசிகர்களை பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இத்தனை படம் ஆப்ஷன் வரும்போது இந்த 2 படத்தை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அடுத்தது எப்போ போய் இந்த படத்தை பார்க்கறது, சரி அப்போ ஓடிடியில் பார்த்துக்கலாம். அப்போ டக்குன்னு ஒரு லெத்தார்ஜி வர்றதுக்கு காரணமே நம்ம தான், தயாரிப்பாளருக்கு தான். 6 படத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, 5 படத்தை கொண்டு வந்து, என்னை பொறுத்தவரைக்கும் 3 படம் மேல ஒரு வாரத்துக்கு வரக்கூடாது. 3 படம் தான் பெஸ்ட். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 படம், தர்ஸ்டே என்ன வருதுன்னா 4 படம், தர்ஸ்டே ஒரு படம். ப்ரொடக்ஷனே குறையணும் சார். ஆமா சார், நீங்க சொல்றபடி பார்த்தா என்ன, நீங்க சொல்ற விகிதாச்சாரப்படி பார்த்தா அதிகபட்சம் 150 படம் தான் அவ்வளவு வரணும்ன்றீங்க. படம் ப்ரொடக்ஷன் 250 படம் பண்றாங்க. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வரையும் இப்போ நான் லிஸ்ட் எடுத்தேன் நான், இப்போ 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா 227 படம் வந்து. அப்புறம் இப்போ இன்னும் 2 வாரம் சேர்த்தீங்கன்னா 240 படம். 240 படம் எடுத்தீங்கன்னா ஆவரேஜா 5 படங்கள் பர் வீக்னா அப்போ 2 படங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படும். அப்ப 2 படங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. வாரத்துக்கு 2 படம்னா 52 வாரங்களுக்கு 110 படம் ரைட் ஆஃப். அதாவது ஆரம்பிக்கும் போது ரைட் ஆஃப். இதெல்லாம் இப்போ மீதி இந்த 3 படங்களை எந்த படம் வெற்றி அடைஞ்சு அப்படிதான் போகணும். ஸோ இதை வந்து மாறணும் அப்படின்றது வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. தயாரிப்பாளர்கள் வந்து லிமிட்டடா படம் மாறதும், அது பிறகு வாரத்துக்கு 3 படம் மேல கொண்டு வராமல் இருக்கிறதும் நம்மளுடைய டிசிப்ளினா இருக்கணுமே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து இவ்வளவுதான் அப்படின்னு யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஆடியன்ஸினுடைய லிமிடேஷன் ஒன்று இருக்கு. இவ்வளவுதான் படங்கள் பார்க்க முடியும்னு வரும்போது அவங்களுக்கு நீங்க கிளட்டரா நிறைய படம் கொடுக்கும்போது நல்ல படம் வந்தாலும் அவங்க கவனிக்க முடியாம போகுது. இது மலையாளத்திலும் இருக்கு, 5 படம் 6 படம் வருது. ஆனா இப்போ எல்லாம் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், மலையாளத்தில் இண்டஸ்ட்ரியில் பேசியிருந்தோம், அவங்க எல்லாருமே சொன்னாங்க இப்போ வந்து ட்ராமாட்டிக்காக குறைஞ்சி வந்துட்டு இருக்கா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்.
கேரளா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. ஐயோ ஆடியன்ஸும் வர போகிறதில்ல, ஓடிடியும் வாங்க போகிறதில்ல, சேட்டலைட் வாங்க போகிறதில்ல, நம்ம போய் நிறைய பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் நம்பர் ஆஃப் நியூ ஃபிலிம்ஸ் ஸ்டார்டிங்கே குறைஞ்சி போச்சான் தமிழ்நாட்டில் சார். இப்போ நம்ம இதையும் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பூஜை எத்தனை பூஜை போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்க, பயங்கரமாக குறைஞ்சி போச்சு. அடுத்த வருஷம் பாருங்க இதனுடைய இம்பாக்டை நீங்கள் பார்க்க போறீங்க, நம்பர் ஆஃப் சினிமா வந்து குறைஞ்சி வரும். இப்போ சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு சினிமா மட்டும் சொல்ல முடியாது, மொத்த சினிமா உலகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அல்லு அர்ஜுனுடைய அரெஸ்ட். இதை வந்து ஒரு தவறான ஒரு ப்ரொசீடிங்காகவே தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொது விழாக்களில் கலைஞர் கலந்து கொள்வதற்கே அவங்களுக்கு பயம் வந்துடும். கண்டிப்பாக சார். எனக்கு இது அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ அதாவது கலைஞர்கள் மட்டும் இல்லை சார், அரசியல் தலைவர்களும் பயம், எல்லாருக்கும் வருது. இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் யூபி பீகாரில் ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, அதில் 8 பேர் 15 பேர்லாம் செத்து போயிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டாம்பீடுன்றது தெரியாம சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் மேடை இழுந்து விழிஞ்சு ஒரு 10 பேர் செத்து போயிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் கேஸ் வந்து நீ வந்து அட்ரஸ் பண்ண வந்த க்ரௌட, நீ செக்யூரிட்டி இதெல்லாம் சரியா பார்க்கல, நீ வந்து அந்த ஸ்டேஜை சரியா பார்க்கல, அதனால தான் இத்தனை பேர் செத்து போனாங்க, கேஸை வந்து எஃப்ஐஆர் உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ன்னு போட்டா என்ன நியாயம் இதெல்லாம் சார்? அல்லு அர்ஜுன் வந்து காலங்காலமா வந்துட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களுக்கும் முதல் நாள் முதல் காட்சிக்கு வந்து அவர் ஊர்வலமா அவர் கார்ல வந்து ரசிகர்களை பார்த்து கையாட்டிட்டு திரையரங்களை போய் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறது. அல்லு அர்ஜுன் படத்தை பார்க்க வர்றது மட்டும் சொல்ல முடியாது சார். நீங்க சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், இவங்க அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி கோடிக்கணக்கில் கூட்டங்கள் சார். ஆமா ஆமா. இது மாதிரியான எல்லாம் வந்து சரியான பாதுகாப்பு கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, இது மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதுல யாரு முக்கியமா பங்கேற்றார்களோ அவங்க பேர்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, அதோட சார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பயத்தை கிரியேட் பண்ணது மட்டும் இல்ல. இப்போ விஜய் சார் ஏன் வந்து இப்போ வந்து வரலன்னு தெரியுதா? ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னு ஏன் வரல? இப்போ அவர் எப்படி பயப்படுவாரு? விஜய் சார் வந்து நீங்க பப்ளிக்ல வரணும்னா ஐயோ இது என்னடா இது வம்பா போச்சு, இது தேவையில்லாம நம்மளுக்கு ஒரு இது சார், ஏதோ ஒன்று நடக்குது சார். ஆர்கனைஸ்டாவே நடந்தா என்ன ஆகும்? சப்போஸ் வந்து எக்கச்சக்கமான கிரௌட் வந்து யாரோ ஒருத்தர் கூட்டிட்டாங்க வச்சுங்களேன், அவங்க எல்லாம் ஸ்டாம்பீட் ஆயிட்டு ஒரு 2 பேர் ஒரு குழந்தைங்களை ஏதாவது மாட்டிக்கிச்சேன்னா கேஸ் உடனே பேர்ல போட்டாங்கன்னா நீங்க வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் சரியா பண்ணல, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல, போலீஸ் கிட்ட முதல்ல நீங்க பெர்மிஷன் வாங்கல. அந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கே ஷாக் ஆகுது சார். இத்தனைக்கும் திரையரங்கு வந்து முதல்ல லெட்டர் கொடுத்துருக்காங்க, கமிஷனர் ஆஃப் ஹைதராபாத்துக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, 4ஆம் தேதியே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படம் வருது, இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வராரு, அதனால எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த டைம்ல வராரு சொல்லல, அந்த டைம்ல வராரு சொல்ல, இதெல்லாம் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன். நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான், இது வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய சம்பவம் தான். கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கூடாது. ஆனா எப்படி நடந்ததுன்னு அதை ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க பண்ணணும். நடிகர்கள் இப்படிதான் வரணும், நடிகர்கள் வந்து சீக்ரெட் வழியா தான் வரணும். திரையரங்கு வந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாங்க, பப்ளிக்ல வராதிங்க சார். இப்போ நடுவில் வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம், விஜய் சார் வந்து படத்தை போய் பார்த்தாரா, ரஜினி சார் படத்தை பார்த்தோமா, நம்ம பேசணும்ல, வேட்டையின் படத்தை வந்து எப்படி பார்த்தாரு, ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு பார்த்தாரா, இல்ல வந்து மவுண்ட் ரோட்ல வந்து அப்படியே நேரா மெயின் ரோட்ல காம்ப்ளெக்ஸ் முன்னாடி காரை இறக்கி உள்ள போய் பார்த்தாரா? அவர் எப்படி வந்தாரு, ஒரு சீக்ரெட் வேல தனியா ஒரு கார்னர்ல போயிட்டு அவரா அந்த லிப்ட்ல ஏறி போய் மேல போய் பார்த்துட்டு வந்தாரு. இதெல்லாம் நீங்க கைட்லைன் சொல்லலாம். இதுக்கு உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ கமல்ஹாசன் 10 வருஷம் வந்து தசாவதாரத்தில் போட்டாரு, ஆனா அது மாதிரி பல வேஷம் போட்டு படம் பார்த்தவர் தான் ரஜினிகாந்த் சார். ஒரு தியேட்டருக்கு என்னென்ன கெட்டப்ல போவார்னே தெரியாது. ஒரு ஆமா சில பல நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவாய் செப்பல் போட்டு ஒரு பாட்டு ஒரு துண்டை மேல சுத்திட்டு போய் படம் பார்த்துருக்காரு. வெவ்வேறு கெட்டப்ல படம் பார்த்திருக்காரு. அது அவருடைய ரொட்டீன். பட் நான் கேட்குறது இப்போ விஜய் சார் எப்படி படம் பார்த்தாரு? அந்த நேரத்தில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, விஜய் சார் கன்ஃபார்ம் பண்ணல, பட் வெங்கட் பிரபு சார் அப்புறம் சொன்னார் நாங்க 2 பேரும் தான் போனோம்னு. இப்போ நான் கேட்கறது அவர் எப்படி போனாரு? இப்போ சீக்கிரட்டா ஒரு லிஃப்ட் வழியா மேல போனாரு, திரையரங்களுக்கு வந்து பார்த்தாரு. இப்போ போலீஸ் என்ன கைட்லைன் கொடுக்கலாம்னா, இனிமே அல்லு அர்ஜுன் மட்டும் இல்ல, மகேஷ் பாபா இருந்தாலும் சரி, பவன் கல்யாணம் சரி, ராம்சரண் இருந்தாலும் சரி, ராம்சரண் அடுத்த படம் வரப்போகுது, ஒரே ரூல் தான். நம்ம தமிழ் நடிகர்களுக்கும் போறோம், இல்ல ஒரு ரூல் போட்டா எல்லாம் அப்ளிகேட் பண்ணிடலாம். என்ன சொல்லலாம்னா, நீங்க பப்ளிக்ல வரக்கூடாது, பப்ளிக்ல கார்ல வரதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை பார்க்குற ஆர்வத்தில் இவங்கெல்லாம் ஸ்டாம்பீட் பண்ணாங்கன்னா யாராவது பாதிக்கப்படலாம். நீங்க வரதுன்னா எல்லாம் அதுதான் வரக்கூடாதுன்னு சொல்றதை விட, ஒன்று நீங்க வந்து ரகசியமா பாருங்க, இல்ல நீங்க திரையரங்கு ஓப்பனா வரது முடிவு பண்ணிட்டீங்கன்னா முறையா முதல்லயே சொல்லி நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு அதை உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க சார். அது பண்ண முடியாது சார். என்ன காரணம்னா, நான் ஹைதராபாத்ல சூர்யா சார் வந்து கூட்டு போறேன் சார், திரையரங்கு கூட்டு போறோம், ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல வந்து ஒரு இது பண்றோம், விழா ஒன்று பண்றோம் சார். நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க வந்து அடிபட்டு உதப்பட்டிருப்பேன். அவர் வர வரையும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் சார். அது வரையும் கூட்டம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு பக்காவா 40 பவுன்சஸை நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் சொன்னேன் நிறைய பவுன்சஸ் வைக்கலாம், பிரச்சனை வரும் அப்படின்னு. நான் அப்படியே நேராக கியூ மாதிரி அதை ஒரு லைன் மாதிரி வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக சூர்யா சார் வந்து அந்த மல்டிப்ளெக்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறார், ஏஎம்பி மால் முன்னாடி வந்து கார் வருது, அவர் இறங்கினாரு, நான் ரிசீவ் பண்ணி நான் உள்ள சார் ஒன்றுமே நம்ப மாட்டீங்க, கொஞ்சம் தடவை இருந்தால் சார் என்னால் போக முடிஞ்சது. எங்க இருந்துதான் திடீர்னு வந்து ஒரு 300 பேர் வந்தாங்கன்னே தெரியாது. அப்படியே வந்து தப்ப பின்னாடி வந்தாங்க சார்.
பவுன்சர் செட் அவர் பின்னாடி நானும் பின்னாடி நின்றுருந்தேன். திடீர்னு என்ன தள்ளி விட்டாங்க. நான் போயிட்டு நேராக போயிட்டு அந்த செக்யூரிட்டி இது இருக்கு பார்த்தீங்களா சார், கேமராலாம் வச்சுது அந்த இது பண்ணுவாங்களே அந்த ப்ரொடெக்ஷனுக்காக, அவர் கிராஸ் பண்ணதுக்குள்ளே அந்த செக்யூரிட்டி இதை தள்ளிட்டு அது தபால் விழுந்து நான் அது மேலே போய் விழுந்து அதுக்குள்ளே பார்த்தா அவர் எங்கோ உள்ளே போயிட்டாரு. இவ்வளோ பேர் அடிச்சுட்டு போனாங்க சார், 300 பேர் அவரை எடுத்துகிட்டு போனாங்க. நான் சொல்றது சூர்யா சார் வந்து ஒரு ஹைதராபாத்தில் அப்படி ஒரு இது நடக்குதுன்னா இத்தனையும் ஒரு மாலுக்குள்ளே நடக்குது. மால்ன்றது ஒரு குறுகலான இடம். அங்கேயே நம்மளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. 40 பவுன்சர் வச்சுட்டே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அல்லு அர்ஜுன் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஐகானா இருக்கிறவர் வந்து வரும்போது நீங்க திரையரங்குக்கு முன்னாடி ஓப்பன் ஏரியா கிடையாது, அது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏரியா தான். அதுல இவ்வளவு பேர் தான் வர முடியும். ஆனா அத்தனை பேரும் வந்துருவாங்க சார். பல்லாயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்தவரையும் போலீஸ் விஜய் சார்ட்ட கற்றுக்க வேண்டிய பாடம் தான். நீங்க படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்ரெட் வே எது, நேராக சீக்கிரட்டாக வந்து மேலே வந்து உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாமல் படம் பார்த்துட்டு அப்படியே போயிடணும். அதை விட்டுட்டு நான் பப்ளிக்கில் வரேன்னு வரக்கூடாது. அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த இன்சிடென்ட் பிறகு எல்லா நடிகர்களும் இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதை தான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர பப்ளிக்கில் வர்றது அலோடு கிடையாது சொல்லிடலாம். போலீஸ் என்ன சொல்லலாம், இந்த இன்சிடென்ட் பிறகு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்து பார்த்தீங்களா, 4 மணி காட்சி போட்டோம், ஒரு ரசிகர் வந்து செத்து போயிட்டாங்க, இனிமே 4 மணி காட்சி கிடையாது. நாங்களே நீங்க என்ன சொல்லலாம், நடிகர்கள் பப்ளிக்கா வரதை நான் அலோ பண்ண முடியாது. பாந்திரால தான் நடந்திருக்கு. புஷ்பா படத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆமா, இனிமே கிடையாது. இன்சிடென்ட்க்கு அப்புறம் இனிமே கிடையாது. இல்ல ஏர்லி மார்னிங் ஷோ கிடையாதுட்டாங்க. இப்போ என்ன சொல்லணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் காட்சி கூட நீங்க வரக்கூடாது. நீங்க வரதுன்னா சீக்ரெட் வேல போய் உங்க ரசிகருடைய ஃபீட்பேக்கை பாருங்க. ஆனா பப்ளிக்ல வரக்கூடாது. ஏன்னா பப்ளிக்ல வந்து அந்த பிரச்சனை வரும். சீக்ரெட் வேல வாங்க. இந்த ரெகுலேஷன் எல்லாம் பண்ணாம தவிர அல்லு அர்ஜுன் தான் இது காரணம், அவர் பேர் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், 14 days கஸ்டடி வைப்போம், அது மாதிரி பெயில கொடுப்போம். பெயில வந்து என்ன அநியாயம் தெரியுமா சார், பெயில் வந்து ஈவினிங்குள்ள கொடுத்துட்டாங்க, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவளை நைட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னுடைய ஒரே பாயிண்ட் சார், அல்லு அர்ஜுன் வந்து அரசியல் வரணும்னு ஆசையப்படலை. ஆனா இந்த இன்சிடென்ட் பிறகு அவர் அரசியல் வந்துருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸுக்கு போதாத காலம் இருக்கு. இப்ப என்ன பொறுத்தவரை இது தேவையில்லாத ஒரு வேலையா பாக்குறேன். ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து அரசியல் பக்கமே வரப்போறது இல்லை சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ தேவையில்லாம ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டில் வந்து பெயில் கொடுக்குறாங்க வச்சுங்களேன், நைட்டை அவர் அமைச்சிருந்தா அது பிரச்சனை இல்லை, நைட்டை அவர் ஜெயிலில் வச்சு இன்னைக்கு காலைல அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இது வந்து அரசியலை தான் இனிமேல் மக்கள் பார்ப்பாங்க. அதுவும் இந்த கேஸை கொண்டு போனதே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதான் சனி ஞாயிறு கோர்ட் லீவு இதெல்லாம் மற்ற சந்தேகங்களை மற்றவங்களுக்கு எல்லாமே காய்ப்பது. ஏன்னா முன்னாடி பண்ணக்கூடாதா, தேர்ஸ்டே பண்ணக்கூடாதா, ஏன் ஃப்ரைடே இன்னைக்கு பண்ணுறீங்க, அடுத்து வந்து ஏன் நேற்று நைட்டு அவர் ஜெயிலில் உட்கார வச்சிங்க, ஜெயிலில் கொண்டு போய் அவர் தரையில் படுக்க வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா அவர் ரிலீஃபை கேட்க முடியல. ரிலீஃப்னா அவருக்கான ஒரு, ஏன்னா டாக்ஸ் பேயிங் சிட்டிசனு, அவருக்கு A கிளாஸ் ஃபெசிலிட்டிலாம் கொடுக்கணும், எதுவுமே இல்லாமல் கொண்டு போய் கோர்ட்டுக்கு தானே போய் வாங்கணும். அதான் ஜுடிஷியல் கஸ்டடி வாங்கணும், அதுக்கு டைமே இல்லை. ஜுடிஷியல் கஸ்டடியில் தரையில் படுத்து வந்திருக்காரு. அப்போது ஒரு நடிகனா விடாம அரசியலை கொண்டு வரது அரசியல்வாதிகள் தான் என்ன பொறுத்தறியும். அவர் பாட்டு நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து 1000 கோடி மேல தமிழ்நாட்டில் இல்ல வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கு. 1100 கோடி தாண்டிடுச்சு. இப்போ அவர் போக்கில் விடாம அவரை கொண்டு போய் உசுப்பேத்தி இப்போ வந்து அவருக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு. அதை விட முக்கியமா நினைப்பாரு, நான் தப்பு சொல்லி, அதாவது அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரே வீடியோல சொன்னார், ரொம்ப அவர் என்ன சொன்னாரு, எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, இந்த வெற்றி என்னால கொண்டாட முடியல, என் டீமோட நான் கொண்டாட முடியல, 1000 கோடி ஜெயிச்சிருக்கோம், ஆனா என்ன கொண்டாட மனநிலையே கொண்டு வரல. அவங்க செத்து போனது வந்து அந்த ஃபேமிலிக்கு எந்த பெரிய இழப்பு, நான் 25 லட்சம் கொடுக்குறேன், இனிமே நடக்காம பாத்துக்கிறேன் இப்படின்னு இவ்வளவு ஒரு ஹீரோ சொன்ன பிறகு சரிப்பா இனிமே இதெல்லாம் நடக்காதுன்னு இப்ப என்ன பண்ணோம், நீங்க சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னது கைட்லைன் 1 ஏர்லி மார்னிங் ஷோ இது கிடையாது. ரெண்டாவது ஹீரோ இந்த மாதிரி ப்ரொசஷனில் வரக்கூடாது, சீக்கிரட்டாக தான் போகணும், முடிஞ்ச வரையும் தவிர்க்கணும். பப்ளிக் ஈவெண்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி போலீஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கி எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பவுன்சர்ஸ், எவ்வளோ போலீஸ் எல்லாம் பண்ண பிறகு தான் பண்ணணும். இப்படி கைட்லைன் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு ப்ராக்ரஸ் வேணும் கவர்மெண்ட்டாக பார்த்துருப்பேன். அல்லு அர்ஜுனை டார்கெட் பண்ணு, அரெஸ்ட் பண்ணு, ஜெயிலில் போடு, 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி, இன்னமும் கிரிமினல் குற்றம் பண்ண மாதிரி. இத்தனைக்கும் தியேட்டருக்காரங்க ஆல்ரெடி பெர்மிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க, தெரிஞ்ச பிறகும் கோர்ட்டில் கேஸே நிற்காது சார். அப்படி போய் அல்லு அர்ஜுனை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே கொதிச்சு போயிட்டாங்க இண்டஸ்ட்ரி ஃபுல்லா. அப்போ இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் எப்படி விஜய் சார் வந்து பப்ளிக்ல வர வைக்க முடியும்? அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் குரூவா இருந்தாலும் சரி, யார் அவரை கொண்டு வர முடியும்? அது அஜித் சார் எப்படி கொண்டு வர முடியும்? பல சந்தேகங்களை கிளப்புகின்ற ஒரு விஷயமா. ஆமா, இது வந்து ஒரு தவறான ஒரு ப்ரொசீஜர் செட் பண்ணிட்டாங்க. அதாவது 14 நாள் கஸ்டடியில் வைக்க முடியும், அதாவது இன்டைரக்டா காரணம் வந்தாலும் அவரும் ஒரு காரணம் தான், அவர் வந்து எஃப்ஐஆர்ல நாங்க போடுவோம், அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு அகெயின்ஸ்ட் கவர்மெண்டா போயிடும். இது வந்து டோட்டலாவே என்ன பொறுத்தவரையும் இந்த அரசாங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. நான் சொல்றது பிரச்சனையை மொத்தமா சினிமா உலகமே கையில் எடுத்துக்கிட்டு ஆமா இதை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு
ஒரு கலந்துரையாடல் அரசு அதிகாரிகளோட பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆந்திரா மட்டும் இல்லை, ஆமா, தமிழ்நாட்டிலையும் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலையும் பண்ணணும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் சார் ஓரளவு நடிகர்கள் வரதில்லை. விஜய் சார் ரொம்ப தெளிவாக இருப்பாரு, அஜித் சார் வர மாட்டாரு, அது வேற விஷயம். ரஜினி சாரும் வர மாட்டாரு. கமல் சாருக்கு தெரியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ நான் சொல்ல வர்றது, பெரிய நடிகர்கள் யாருமே இது வந்து கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. விஜய் சார் வரவே மாட்டார். அவர் நல்லா தெரியும், எவனா சொல்லிட்டு போட்டோம், என் பிரச்சனை எனக்கு தெரியும், நான் வந்தா லட்சக்கணக்கில் கூட்டம் வந்துச்சுன்னா அது பல பிரச்சனைகள் உருவாக்கும். அது பெட்டர் வந்து நீ என்ன சொல்லிட்டு போ, நான் வந்து என்னோட வேலையை பண்ணிட்டு இருந்ததுக்காக தான் பணியூர்ல வந்து அவர் ரிலீஃப் மெட்டீரியல்லாம் கொடுக்குறது. ஆளாளுக்கு மீன் போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னு. ஏன்னா அவருடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், வந்தாலே லட்சக்கணக்கில் வந்துருவாங்க. ஒரு மீட்டிங்ல அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்தேன்னா வந்து இது மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது, தேவையில்லாத வந்து கூட்டம் சேரும். இப்போ இந்த உதாரணம் வந்துருச்சு இல்ல, அல்லு அர்ஜுனுடைய மேட்ரு எல்லாம் முன்னாடி பெஞ்ச் மார்க்கா நிற்குது இல்லை. இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து தெலுங்கானா கவர்மெண்ட், அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நயன்தாரா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிக்கல்களில் மாட்டிக்காத ஒரு நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சிகள். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்கீங்க, இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான பிஸ்னஸ் பெருசாக இருக்கும்போது நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடாது ஓப்பனா. இப்போ நீங்க பார்த்துப்பீங்க அந்த வீடியோலாம், எனக்கே டிஸ்டர்ப் ஆச்சு, என்னடா இப்படியெல்லாம் பேசுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து என்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொல்லலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.